வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய லெமன் 20, நல்லா லெமன் முங்குற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கலாம். லெமனை சுடுதண்ணிலேருந்து எடுத்ததும் நல்லா ஈரம் சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு துடைச்சிருங்க. அப்போ தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அதில் லெமனை சேர்த்து 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். வச்சதும் அந்த பழம் கொஞ்சம் சாஃப்டாயிரும். அப்போ நாளாக கீரிக்கிட்டு நம்ம காமிச்சிருக்க மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நான் 2 சைடும் கீறி விட்டுட்டு உப்பு கரெக்டான அளவு இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக வைக்கலாம். தேவையான அளவுன்னு கிடையாதுங்க, இது இவ்வளோதான். கையில் நம்ம எடுத்துருக்க அளவு அப்படியே 2 சைடும் அப்படி கீறி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உப்பு வச்சிடலாம். உப்பு வச்சுட்டு அப்படியே அந்த ஜாடியில் வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஜாருக்கு அடியில் அது 2ஐயும் போட்டு நல்லா மேலே லெமனை வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து நல்லா ஊறி வந்துடும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை எங்களை மாதிரி நீங்கள் வெறும் லெமன் மட்டும் ஊறுகாய் போடலாம். 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு. நல்லா கடாய் காஞ்சதும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிவப்பானதும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 30 வரமிளகா, அதையும் லைட்டாக அதை நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுத்துருக்காங்க. வறுத்துட்டு அந்த காம்பை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன், அது நல்லா கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லாம் அனைத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நாங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நார்மல் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அதுவும் எதாக இருந்தாலும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டு எல்லாமே கரெக்டான அளவு. எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஊறுகாய். நீங்கள் அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு 150 கிராம் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும். 150 கிராம் நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, அதுவும் நல்லா செவக்க வறுத்ததும் வெந்ததும் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் சூடு இருக்கிறப்ப தான் இந்த நம்ம அரைச்ச பவுட்ரு அதில் சேர்க்கணும். முன்னாடி நல்லா சூடாக இருக்கிறப்ப நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த பவுடர் கருப்பாயிரும். ஊறுகாய் இந்த கலர் வராது, கருப்பு கலர் ஆயிரும். அதனால் நல்லா ஓரளவுக்கு லேசாக சூடு இருக்கிறப்ப அந்த பவுடரை போட்டு கிண்டி விட்டுட்டு திரும்பியும் நம்ம அந்த லெமன் தனியாக அதில் இருக்க அந்த ஜூஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸை அதில் ஊற்றிடணும். லெமனுடைய ஜூஸை ஊற்றிட்டு அது கொதிக்க ஆரம்பித்த உடனேயே அது ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்தில் கொதிச்சிடும். கொதித்ததும் திரும்பியும் இந்த பழத்தை சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை சேர்த்துட்டு அதுவும் அடுத்த நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கரண்டியெல்லாம் போடாமல், ஈரக்கரண்டி போடாமல், ஸ்பூன், கை எதுவுமே போடக்கூடாது. இப்படியும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெறும் கரண்டியில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சலிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.